Greetings aspirants, welcome to Kadige Academy. So இன்னொரு 4 days இருக்கும்போது நம்ம எவ்வளவு குயிக்கா லெசன்ஸை ரிவைஸ் பண்ணலான்றதுல நம்ம இப்போ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் இந்த லெசனை பார்க்கலாம். ஸோ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ரொம்ப குயிக்கா இந்த லெசனை ரிவைஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த லெசனை பார்க்கலாம். சரி, பிளான்ஸ்ல ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேஜஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லா ஆர்கானிசம்க்கு தேவையான எனர்ஜின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிடேஷன் நடக்கிறது மூலமா தான் கிடைக்கும். வேரியஸ் மேக்ரோமாலிக்கல் ஆக்சிடைஸ் ஆகிறதால தான் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் காரணமா என்ன ஆகும் அப்படின்னா ஏடிபி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்குது எக்ஸாக்டா அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் காம்பவுண்ட்ஸ் பாண்ட்ஸ் பிரேக் டவுன் ஆகி ஆக்சிடேஷன் மூலமா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுதான் ரெஸ்பிரேஷன் சொல்றோம். ஸோ எந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுதோ அதுக்கு பேரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு சொல்லி, எதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ்ன்றதை இங்க எக்ஸ்பிளைனும் பண்ணிருப்பாங்க. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இந்த இடத்துல ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா இருக்கணும். இது இல்லாம புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஈவன் ஆர்கானிக் ஆசிட்ஸ் கூட ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்ஸா இருக்கும் அப்படின்னு பிளான்ஸ்ல இருக்கும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரி, இப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜின்றது ஒரேடியா யூட்டிலைஸ் ஆகாது, ஒரேடியா ரிலீஸும் ஆகாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இங்க கிளியரா கொடுத்திருப்பாங்க. இட் ரிலீஸ்ட் இன் எ சீரியஸ் ஆஃப் ஸ்லோ ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன்ஸ் கண்ட்ரோல்டு பை என்சைம்ஸ் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஒரு என்சைமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னும் ஒரு என்சைமேட்டிக் மெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படின்னும் இதுல கிளியரா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது மொத்தமாவே ஏடிபி பத்தியும் ஏடிபி எப்படி பிளான்ஸ் செல்ஸ்ல யூட்டிலைஸ் ஆகுதுன்னு கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட், இதுல நம்ம பெருசா பேசிக்ஸ் இருக்கிறதால ஈஸியா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். பிளான்ஸ் பிரீத் பண்ணுமா? ஆக்சுவலா பிரீதிங் அப்படின்றது பிளான்ஸ்ல ஏன் நம்ம அனிமல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லைன்னா இதுக்கு கேசஸ் எக்ஸ்சேஞ்ச்ன்றது அந்த அளவுக்கு பெருசா தேவைப்படாது. போட்டோசிந்தசிஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரணும், அது மட்டும்தான். சோ அதனாலதான் பிளான்ஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்க்ளூசிவா இல்ல அப்படின்னும், ஏதாவது கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னா லீஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மூலமா அது எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு இந்த இடத்துல சொல்லி முடிச்சிருப்பாங்க. ரைட், சோ இந்த இடத்துல அந்த எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது, எந்த ஃபார்ம்ல எல்லாம் ரிலீஸ் ஆகுது, எப்படி எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சி, நான் இந்த இடத்த ரொம்ப ரீட் பண்ணி நடத்தணும்னா இப்போ இட் இஸ் நாட் பாசிபிள், என்ன நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ குளுக்கோஸ் எப்படி நமக்கு உடஞ்சி அதுல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்றதுதான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிளான்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆகிற ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுலும் எப்படி பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி கொடுக்குது அப்படின்றது தான் இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த இடத்துல மட்டும் கிளைகோலைசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ குளுக்கோஸ் 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிடா பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ கிளைகோலைசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டினுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நான் குயிக்கா தான் சொல்ல போறேன். அதனால ரொம்ப டீட்டெயிலாலாம் இருக்காது, என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அப்படியே சொல்லிட்டே போறேன். இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, கிளைகோலைசிஸ நம்ம இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எம்டன் ஒட்டோமேஹாஃப் பார்னஸ் அப்படின்றவங்கள இந்த ஸ்கீம் ஆஃப் கிளைகோலைசிஸ பத்தி கொடுத்திருப்பாங்க. அதனால இதுக்கு இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த இடத்துல அனோரபிக் ஆர்கானிசம்ல இது மட்டும்தான், இட் இஸ் த ஒன்லி ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் கொடுத்திருப்பாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைகோலைசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம்ல. இப்ப நீங்க அனலைட்டிக்கலா பைருவிக் ஆசிட் எங்க ஃபார்ம் ஆகுன்னு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சைட்டோபிளாசம் தான் சொல்லணும். சரி, இங்க என்ன நடக்குது? குளுக்கோஸ் அண்டர்கோ பார்ஷியல் ஆக்சிடேஷன், பார்ஷியலா உடைஞ்சி இந்த இடத்துல 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க அனாரபிக் ஆர்கானிசம்ஸ்ல. பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டா நடக்கும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சி, கிளைகோலைசிஸ் இட்ஸ் a common process. ஓகே, இப்போ பிளான்ட்ஸ்ல ஆல்ரெடி குளுக்கோஸ் சிந்தசைஸ் ஆயிருக்கும். அது எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா சுக்ரோஸ் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அது எனர்ஜி சோர்ஸா வரும்போது அந்த சுக்ரோஸ் முதல்ல என்னவா மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல ஞாபகம் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா மாறணும். இதுக்கு ஒரு என்சைம் தேவை, இன்வெர்டேஸ். ஸோ இது வரையும் இது இங்க கொஸ்டின் கேட்டதே கிடையாது. ஸோ நம்ம இந்த என்சைமை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம்.
சரி, இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல குளுக்கோஸ் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த குளுக்கோஸ் அப்படின்றது ஃபர்தரா என்னவா மாறப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாஸ்பரலைசேஷன் நடக்குது. பாஸ்பரலைசேஷன்ன்ற வார்த்தை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அங்க பாஸ்பேட் ஆட் ஆகலாம் இல்ல பாஸ்பேட் ரிமூவ் ஆகலாம். ஓகே, சோ இந்த இடத்துல அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் அப்படின்றது உள்ள வருது. அதனால அது என்னவா மாறுதுன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். இதனுடைய ஐசோமர் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. இந்த இடத்துல இதை இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. These two monosaccharides readily enter the glycolytic pathway. அப்போ நமக்கு இந்த இடத்துல எந்த ஃபார்ம்ல இந்த மோனோசாக்கரைட்ஸ் கிளைகோலைட்டிக் பாத்வேக்கு வருதுன்னு கேட்டா 6 பாஸ்பேட் ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி, இப்போ இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இங்க பாருங்க பாஸ்போரிலேட்டட். அப்போ பாஸ்போரிலேஷன் அப்படின்றதுக்கு இந்த என்சைம் எது தேவைன்னு பார்த்தா எக்ஸோகைனேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல எந்த என்சைம் தேவைப்படுது? எக்ஸோகைனேஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல சுக்ரோஸ் அப்படின்றது குளுக்கோஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் தேவைப்படும். ரெண்டு என்சைம் தான் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வேற எதுவுமே இந்த என்சிஆர்டி புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகே, ரைட். இப்ப அடுத்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா இங்க மாறுது. ஏன் அப்படின்னா இன்னொரு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இங்க ஒரு பாஸ்பேட்டா ஆட் பண்றதால ஆல்ரெடி 6 பாஸ்பேட் இங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. இதுவும் 6 கார்பன் காம்பவுண்ட் தான். இப்ப அடுத்து என்ன நடக்குது? ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இந்த இடத்துல ரெண்டு ஐசோமரா ஃபார்ம் ஆகுது. ஒன்னு ட்ரையோஸ் பாஸ்பேட், இந்த இடத்துல கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், இது 3 கார்பன் காம்பவுண்ட். டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இது 3 கார்பன் காம்பவுண்ட் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல இது நடக்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எங்கெல்லாம் ஏடிபி யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் NADPH2 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏடிபி ரெண்டு இடத்துல யூட்டிலைஸ் ஆகுது. அது ஆல்ரெடி குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் போதும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் போதும் ஏடிபி யூஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல அவங்க கிளியரா மென்ஷனும் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம நோட் பண்ண வேண்டியது the fructose 1,6 bisphosphate இங்க ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு லைன், இதுவரையும் கொஸ்டினே கேட்காத ஒரு இடம், இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா there is one step where NADH plus is formed from NAD plus அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது எங்க நீங்க தெரியும் உங்களுக்கு. அதாவது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் பேரலலா இந்த ப்ராசஸ் நடக்கும். இங்க NADன்றது ஒரு கோஎன்சைம். இதுல என்ன நடக்கா, இது வந்து ரெடியூஸ் ஆகி NADH+ மாறுது. இங்க பாத்தீங்கன்னா அது கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னா when 3-phosphoglyceraldehyde is converted 1,3-bisphosphoglycerate. இதுதான் இந்த இடத்துல பாக்குறீங்க 1,3-bisphosphoglyceric acid. இதுதான் BPGA அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 2 redox equivalents. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வரையும் கொஸ்டின் கேட்கல. சோ 24-25ல கேட்கலாம். ஓகே, are removed from PGAL. சோ இந்த இடத்துல PGAL இருந்து ரெண்டு ரெடாக்ஸ் ஈக்குவவேலன்ட் வந்து ரெடியூஸ் ஆகி இங்க ஆட் ஆகுது. அதுதான் கொடுத்திருப்பாங்க. are removed from PGAL and transfer to NAD+. அப்போ NAD+க்கு யாரு ரிடாக்ஸ் ஈக்குவவேலண்ட்டா கொடுக்குறாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இத கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து PGAL oxidize and with inorganic phosphate get converted into BP3GA, அதாவது BPGA அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும். இது வரையும் நம்ம இங்க வரையும் பார்த்தது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எது எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ்ன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? கன்வர்ஷன் ஆஃப் BPGA to 3-phosphoglyceric acid. இது வந்து இதுவரையும் கொஸ்டினா கேட்டதே கிடையாது. இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் அப்படின்றது எந்த ஃபார்ம்ல ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரெண்டு இடத்துல ஏடிபி ஃபார்ம் ஆகுறது நம்ம பார்க்கலாம். ஒன்னு இந்த இடத்துல நடக்குது, அதாவது 3-phosphoglyceric ஆசிடா மாறும்போது, அடுத்து பாஸ்போயினால் பைருவேட்டா ஃபார்ம் ஆகும்போது ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சோ நமக்கு இங்க ஒரு ஏடிபி இங்க அதான் 2 கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இங்கேயும் பேரலா இது நடக்கிறதால. அப்போ டோட்டலா எத்தனை ஏடிபி இங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா டோட்டலா 4 ATPs. கிராஸ் வந்து 4 ATPs. பட் நீங்க நெட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2. ஏன் அப்படின்னா ஏன் இது நம்ம நெட் 2ன்னு சொல்றோம்?
ஏன்னா ரெண்டு ஆல்ரெடி யூஸ் ஆனதுக்கு மறுபடியும் யூஸ் ஆயிடும். ஸோ நெட் கெயின் அப்படின்னா 2 ATP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல கீ ப்ராடக்ட் ஆஃப் கிளைகோலைசிஸ் அப்படின்றது இந்த இடத்துல யாருன்னா பைருவிக் ஆசிட். ஸோ இதுல இருந்து கிடைக்கிற பைருவிக் ஆசிட் வந்து நமக்கு 3 வேஸ்ல வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு இங்க கொடுத்திருப்பாங்க. அந்த 3 வேஸ் என்னென்ன அப்படின்னா லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷனை பத்தி பேசும்போது நம்ம இந்த இடத்துல ப்ரோகேரியாட் அண்ட் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ்ல நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் இதுவரையும் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்காத ஒரு ஏரியா, கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபெர்மெண்டேஷன் எங்க நடக்கலாம்? ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ்ல நடக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்க்கறது நம்ம பார்க்கலாம். இப்போ கிளைகோலைசிஸ் நடந்துக்கிறதுன்றது ஒரு காமனான ப்ராசஸ். அது அனேரோபிக்கா இருக்கட்டும், ஏரோபிக்கா இருக்கட்டும், கிளைகோலைசிஸ் இல்லாம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ஆர்டர்லயே போயிடலாம். ஸோ இப்போ கிளைகோலைசிஸ்க்கு அப்புறம் அனேரோபிக் ஆர்கானிசம்ஸ்ல அடுத்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது 2 விதமான ஃபெர்மெண்டேஷன். ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன், அதாவது ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பைருவிக் ஆசிட் அப்படின்றது வந்து இங்க என்னவா மாறுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாவும் எத்தனாலாவும் மாறுது. இதுக்கு தேவையான என்சைம்ஸ் 2. ஒன்னு பைருவிக் ஆசிட் டி கார்பாக்சிலேஸ், இன்னொன்னு ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். 2 என்சைம் ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் அல்லது ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். யூ மஸ்ட் நோ தி என்சைம்ஸ் அண்ட் வேர் தே ஆர் ரிக்வயர்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில பாக்டீரியாஸ் லைக் பாக்டீரியாஸ்ல லாக்டிக் ஆசிட் பைருவிக் ஆசிட்ல இருந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் ஆகும். சரி, இது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிமல் செல்ஸ்ல கூட இங்க பாத்தீங்கன்னா மசில்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. அப்போ பைருவிக் ஆசிட் வந்து லாக்டிக் ஆசிடா ரெடியூஸ் ஆகுது. இங்க எந்த என்சைம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாலும் லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரைட், மறந்துடாதீங்க. இந்த இடத்துல 2 ஃபெர்மெண்டேஷன் பார்த்திருக்கோம், 3 என்சைம்ஸ் பார்த்திருக்கோம். லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ், இங்க பைருவிக் ஆசிட் டி கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். 2த்துக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போதும் லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போதும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல NADH+ அப்படின்றது ரீஆக்சிடைஸ் ஆகுறது பார்க்கலாம். ரீஆக்சிடைஸா என்னவா மாறுது? NAD+ இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல நடக்கும். NADH+ வந்து NAD+ மாறும் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லாக்டிக் ஆசிடோ இல்ல ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனோ நடக்கும்போது less than 7% ஆஃப் எனர்ஜி தான் வந்து ரிலீஸ் ஆகும்னு கொடுத்திருப்பாங்க. இது ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்டா நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டினா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஈஸ்ட் அப்படின்றது பாய்சனா மாறும், தன்னை தானே பாய்சனா மாத்தி இறக்கும். எப்போ இதுல வந்து ஆல்கஹால் வந்து 30%க்கும் அதிகமா வந்து ரீச் ஆகும்போது கண்டிப்பா அது ஈஸ்டியே கொல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட். 7% இருக்கிறது 13%க்கு மேல போகும்போது அது இறந்துரும் அப்படின்றதெல்லாம் இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இது எப்படி நடக்க போகுது, அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல பைருவிக் ஆசிட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ப்ராசஸ்க்குள்ள போயிடுறேன். ஆக்சுவலா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்டெப்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் ஆஃப்டர் கிளைகோலைசிஸ். இப்போ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. இந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்றது பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஏவா மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது எங்க நடக்கும் அப்படின்னா பைருவிக் ஆசிட் எங்க ஃபார்ம் ஆகும்னு படிச்சோம், சைட்டோபிளாசம்ல. அங்கிருந்து அது இப்ப எங்க மூவ் ஆகும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியானுடைய மேட்ரிக்ஸ்க்கு போகும். அப்போ அங்கதான் பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஏவா மாறுது. அந்த அசிட்டைல் கோஏ ஃபர்தரா கிரெப் சைக்கிள்குள்ள டிராவல் ஆகி ஏடிபியும் NADPH+யும் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம இந்த இடத்துல ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ரிசல்ட்டா பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா ஏடிபி ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் பார்க்க போறோம். அப்போ 3 ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரெப் சைக்கிள் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் சொல்லிட்டு 3 ஸ்டெப்ஸ் பார்ப்போம். அந்த ஸ்டெப்ஸை எப்படி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னும் அதை எப்படி நம்ம கொஸ்டின்ஸா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா
மைட்டோகாண்ட்ரியானோட மேட்ரிக்ஸ்ல எங்க பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோயாவா மாறுது. அப்படி மாறும்போது இந்த இடத்துல எந்த என்சைம் தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. சோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், இந்த இடத்துல என்ன என்சைம் அப்படின்னா, சரி இதுக்கு முன்னாடி அங்க ஒரு என்சைம் பார்த்தோம், பைருவேட் பத்தி பேசியிருந்தோம். இந்த இடத்துல இன்னொரு என்சைம் வந்து பயன்படும், நம்ம அதை பத்தி எங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த என்சைம் பேரு பைருவேட் டீஹைட்ரஜனேஸ், அங்க டி கார்பாக்சிலேஸ். இது வந்து பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் நம்ம இங்க பாக்குறோம். இந்த பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் தான் இந்த இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு என்சைம். இது நோட் பண்ணிக்கோங்க, பைருவேட் டீஹைட்ரஜனேஸ். சோ இது மறந்துடாதீங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கறது கொஸ்டின். சோ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் என்ன, எது எதுவா மாறுது, எங்க நடக்குது, எதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்றது கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல ஒரு கோ என்சைம் ஏ ஆட் ஆகுது, ஒரு NAD+ வந்து NADHH+ ரிடியூஸ் ஆகுது, அண்ட் இங்க ஒரு டீகார்பாக்சிலேஷனும் நடக்குது. டீகார்பாக்சிலேஷன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. சோ ரெஸ்பிரேஷனுடைய ஃபர்ஸ்ட் டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் எங்க நடக்கும்னு சொன்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அதுக்கு பேரு. இப்போ அசிட்டைல் கோயா ஃபார்ம் ஆகுது. சோ பைருவிக் ஆசிட்ல 3 கார்பன், இங்க 2 கார்பன் தான். இப்போ இந்த அசிட்டைல் கோயே எங்க வருது அப்படின்னா இந்த கிரப் சைக்கிளுக்குள்ள வருது. கிரப் சைக்கிளினுடைய ஃபர்ஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னா ஆக்சுலோ அசிட்டிக் ஆசிட். இந்த ஆக்சுலோ அசிட்டிக் ஆசிட் இங்க சிட்ரிக் ஆசிடா மாறும்போது இங்க ஒரு என்சைம் தேவைப்படும், அதுக்கு பேர் தான் சிட்ரேட் சிந்தேஸ். ஓகே, மறந்துடாதீங்க, சிட்ரேட் சிந்தேஸ். அது யாரோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஆல்பா கீட்டோ குளுட்டோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி சிஸ் அகோனேட்டிக் ஆசிட், ஐசோசிட்ரிக் ஆசிட்னு சொல்லிட்டு இன்டர்மீடியன்ஸும் ஃபார்ம் ஆகும். இது ப்ராசஸ் நடக்கும்போது இன்னொரு டீகார்பாக்சிலேஷன் நடக்கும், செகண்ட் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். அண்ட் செகண்டா வந்து NAD+ வந்து NADHH+ ரிடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் டைம் NADHH+ வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஆல்பா கீட்டோ குளுட்டோரிக் ஆசிட்ல 5 கார்பன் தான் இருக்கும். இது அடுத்து என்னவா மாறுதுன்னா சக்ஷனல் கோயேவா மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல சக்ஷனல் கோயேன்னு இங்க கொடுக்கல, பட் உங்களுடைய கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருப்பாங்க. நான் அது ரீட் பண்ண நமக்கு டைம் ஆகும், அதனால நான் இதை வச்சே சொல்லிடுறேன். ஓகே, சோ சக்ஷனல் கோயே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் சக்ஷனல் கோயே வந்து சக்ஷனிக் ஆசிடா மாறும். இப்போ ஆல்பா கீட்டோ குளுட்டோரிக் ஆசிட் சக்ஷனல் கோயேவா மாறும்போது தான் தேர்ட் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டீகார்பாக்சிலேஷனுடைய ப்ராடக்ட் அசிட்டைல் கோஎன்சைம், செகண்ட் டீகார்பாக்சிலேஷனுடைய ப்ராடக்ட் ஆல்பா கீட்டோ குளுட்டோரிக் ஆசிட், தேர்ட் டீகார்பாக்சிலேஷன் ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல சக்ஷனல் கோயே. இந்த இடத்துலயும் ஒரு NADHH+ வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்? அதுக்கப்புறம் சக்ஷனல் கோயே டு சக்ஷனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது தான் ஒரு இந்த இடத்துல நான் கோனோசைன் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து GTP-ஆ மாறும். சைமல்டேனியஸா அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஒரு ATP இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிலேஷனா என்னன்னு புரியாம இருக்கும். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிலேஷன் அப்படின்னா ATP ஃபார்ம் ஆகணும்னா புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகணும். மைட்டோகாண்ட்ரியாவா இருக்கட்டும், குளோரோபிளாஸ்டா இருக்கட்டும், அந்த புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகி அது உடைஞ்சி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற எனர்ஜிய அடினோசின் டைபாஸ்பேட்டோட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ATP ஃபார்ம் ஆகிறது நார்மல் ATP ஃபார்ம் ஆகும். ஆனா இது வந்து அந்த மாதிரி எந்த ஒரு புரோட்டான் கிரேடியன்ட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ATP ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேரு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிலேஷன். இது நீங்க எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா கிளைகோலைசிஸ் நடக்கும் போதும் அதுதான் நடக்கும். அங்கேயும் வந்து புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? இதுக்கப்புறம் சக்ஷனிக் ஆசிட் வந்து ஃபியூமரிக் ஆசிடா மாறும். அப்பதான் FAD+ FADH மாறும். ஃபியூமரிக் ஆசிட் மேலிக் ஆசிடா மாறும். மேலிக் ஆசிட் வந்து ஆக்சுலோ அசிட்டிக் ஆசிடா மாறும் போது அகைன் இன்னொரு NAD+ வந்து NADHH+ மாறும். இப்ப நீங்க நோட் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல எத்தனை இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, எத்தனை இடத்துல ATP ஃபார்ம் ஆகுது, எத்தனை இடத்துல NADHH+ ஃபார்ம் ஆகுது, எது ஃபார்ம் ஆகும் போது NADH ஃபார்ம் ஆகுதுன்றதெல்லாம் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா 2025ல ஒரு கொஸ்டின் கிராப் சைக்கிள்ல இருந்து வரலாம். ஓகே, அது நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, ரைட். ஃபைனலா இங்க ஃபார்ம் ஆகுற இது வந்து ஆக்சுலோ அசிட்டிக் ஆசிட் சைக்கிள் கண்டினியூஸ். சரி, நான் என்ன சார் அவுட்கம் இங்க இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, டோட்டலா இது மட்டும் தான் நம்ம கிராப் சைக்கிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 NADH2 1 2
3 NADH2 ஃபார்ம் ஆகுது, ஒரே ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. நான் சொல்றது ஒரு பைருவிக் ஆசிடுக்கு. கால்குலேஷன் எப்ப கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, ஒருவேளை இது வந்து ஒரு குளுக்கோஸா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க டபுளா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2 பைருவேட் ஃபார்ம் ஆகும். அப்போ 2 பைருவேட் ஃபார்ம் ஆகும்போது நீங்க குளுக்கோஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா டபுள் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 தடவை பார்க்கும்போது டோட்டலா எவ்வளவு வரும், இதோட சேர்த்தீங்கன்னா 4 NADH2ன்றது ஒரு பைருவிக் ஆசிடுக்கு. அப்போ டோட்டலா எத்தனை NADH ஃபார்ம் ஆகும்னா 8 NADHH+ வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லணும் ஒரு குளுக்கோஸ்க்குன்னா. ஆனா ஒரு பைருவேட்னு சொல்லும் போது பாதி 4 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதேதான் ATPயும் வந்து 2 ATP இங்க ஃபார்ம் ஆகும் ஒரு குளுக்கோஸ் அப்படின்னா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒரு குளுக்கோஸ்க்கு எவ்வளோ, ஒரு பைருவேட்க்கு என்னன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே, சோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல கிரப் சைக்கிள் பத்தி கொடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்குதுன்றத கிளியராவே சொல்லியிருப்பாங்க. சரி, இங்க இருந்து ஃபார்ம் ஆகிற அந்த எனர்ஜி மாலிகுல் எங்க போகுது, சோ இங்க ஃபார்ம் ஆகிற NADHH+ ATP-னுடைய வேலை என்ன அப்படின்றத இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா டிராவல் ஆகும்போது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடந்து ATP ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த லெசன்ல இந்த ETS பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டெஃபினட்டா சொல்றேன், ரெஸ்பிரேஷன் லெசன்ல 2025ல ETSல இன்னும் ஒரு கொஸ்டின் வரதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ற ஏதோ ஒரு கொஸ்டினா தான் இருக்க போது. ஐம் டாம் ஷூர் இது கண்டிப்பா நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 4ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்றோம். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது நீங்க 3 சீக்வன்ஸ் பார்க்கணும். என்னன்னா, ஒன்னு மேட்ரிக்ஸ், இன்னொன்னு இன்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், இன்னொன்னு 2 அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இந்த 3 சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த கிரப் சைக்கிள் நடந்த இடம் எதுன்னா மேட்ரிக்ஸ், மறக்க கூடாது. மேட்ரிக்ஸ்ல நடந்திருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்ல தான் நமக்கு நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அதை நினைச்சு படிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மெமரியில நிற்கும். சோ இப்படி ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரும். சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 காம்ப்ளெக்ஸை பத்தி பேச போறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது எங்க அப்படின்னா இன்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். நமக்கு தெரியும் டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் மைட்டோகாண்ட்ரியா, அதுல இன்னர் மெம்பரேன்ல தான் இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கு. இது மேட்ரிக்ஸ். ஓகே, இங்க நேம் கொடுத்திருக்காங்கன்றதுக்காக அது மேட்ரிக்ஸ்ல இல்ல, இதனுடைய நேம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் 1 NADH டீஹைட்ரஜனேஸ் அப்படின்ற இந்த காம்ப்ளெக்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது NAD+ வந்து இந்த இடத்துல NAD+ ரிடியூஸ் ஆகும்போது இதுல இருந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகும். இது கூட கேட்பாங்க, எத்தனை எலக்ட்ரான் எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி. சோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து FMN ஃபெரிக் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வழியா வெளியில வரும்போது இன்னர் மெம்பரேன்ல இபிக்யூனோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் இருக்கு. இது இபிக்யூனோலா வந்து ரிடியூஸ் ஆகும். சோ இங்க கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இபிக்யூனோன் இஸ் ஆல்சோ reducing equivalent via FADH2. ஏன்னா இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க NADH டீஹைட்ரஜனேஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு இபிக்யூனோன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கேட்கலாம். மெம்பரேன்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இன்னர் மெம்பரேன்ல தான் இபிக்யூனோன் வந்து லொகேட் ஆயிருக்கும். மறந்துடாதீங்க, லொகேஷனை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இடத்துல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை யுபிக்யூனோன் தான் வந்து ரிசீவ் பண்ணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் 2, இது சக்சினிக் டீஹைட்ரஜனேஸ். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா காம்ப்ளெக்ஸ்னுடைய அதர் நேம். இப்போ காம்ப்ளெக்ஸ் 2க்கு சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ், காம்ப்ளெக்ஸ் 1 NADH டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல, அது கேட்கலாம். சோ இங்க சக்சினேட் ஃபியூமரேட்டா மாறும்போது FAD+ ஃபார்ம் ஆகும் அண்ட் FES இதோட சேர்ந்து எலக்ட்ரான்ஸும் ரிலீஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்றதும் இபிக்யூனோன் தான். அப்போ காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் அக்செப்ட் பண்ற காமன் எலக்ட்ரான் அக்செப்டார் டிரான்ஸ்போர்ட்டர் யார் அப்படின்னா இபிக்யூனோன். இது இபிக்யூனோலா ரிடியூஸ் ஆகி காம்ப்ளெக்ஸ் 3க்கு வரும். காம்ப்ளெக்ஸ் 3 இன்னொரு பேர் என்ன, சைட்டோக்ரோம் BC1. சோ இந்த சைட்டோக்ரோம் BC1ல சைட்டோக்ரோம் B, FES அண்ட் சைட்டோக்ரோம் C1 அப்படின்னு இருக்கும். சோ இந்த காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்
காம்ப்ளெக்ஸ் 3 வழியா டிராவல் ஆகி வரும்போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காம்ப்ளெக்ஸ் 3 வழியா வரும்போது காம்ப்ளெக்ஸ் 3க்கு வெளியில இன்னர் மெம்பரேனுடைய அவுட்டர் சைட்ல, எங்க இன்னர் மெம்பரேனுடைய அவுட்டர் சைட்ல ஒரு எலக்ட்ரான் மொபைல் கேரியர். சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், மொபைல் எலக்ட்ரான் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டோக்ரோம் சி, சைட்டோக்ரோம் சி இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணிட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு எடுத்துட்டு வருது. இந்த காம்ப்ளெக்ஸ் 4க்கு இன்னொரு பேரு சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் மறக்க கூடாது. ஓகேவா? சோ சைட்டோக்ரோம் சி எடுத்துட்டு வந்து யாருக்கு கொடுக்குதுன்னு கேட்டா சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ காம்ப்ளெக்ஸ் 4க்கு இப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். இதே நேரத்துல இங்கேயும் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும்போது 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் மட்டும்தான் வெளியில போகும். ஏன் அப்படின்னா இங்க ரிமைனிங் 2 ஹைட்ரஜனோட ஒரு ஆஃப் O2 சேர்ந்து அது H2O மாறும். அப்போ H2 ஃபார்ம் ஆகுறது எந்த காம்ப்ளெக்ஸோட அசோசியேட் ஆனதுன்றது செகண்ட் கொஸ்டின். ஞாபகம் இதுவரை நம்ம ஒரு 3 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் யார் இந்த இடத்துல இபிக்கும்னா என்ன, அது எங்க லொகேட் ஆயிருக்குன்றது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் அப்படின்றது வந்து இந்த இடத்துல யார் வந்து மொபைல் எலக்ட்ரான் கேரியர், அது எலக்ட்ரான் கேரியர் எங்க இருந்து எந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எலக்ட்ரானை கடத்தும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ரைட்? இப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நடந்த ஈவெண்ட்ஸ் மூலமா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்னு, எலக்ட்ரான்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், காம்ப்ளெக்ஸ் 4ல ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க காப்பர் ஏ, இந்த இடத்துல காப்பர் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 காப்பர் எலிமெண்ட்ஸும், அதே மாதிரி சைட்டோக்ரோம் A3 சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டுவென்ட்டும் இந்த சைட்டோக்ரோம் இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் 4ல தான் இருக்கு. கொஸ்டின் என்னன்னா எதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் 4ல இருக்குன்னு கேட்டா இது எல்லாத்தையும் நீங்க கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். சோ 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து இந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி இதனுடைய எண்ட் ப்ராடக்ட் என்னன்னா இந்த மெம்பரேன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருப்போம் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இதுலதான் ஹைட்ரஜன் அயான்ஸ் அக்யூமுலேட் ஆகுது. அப்படின்னா இந்த இடத்துல இப்போ புரோட்டான் வந்து இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகும்போது புரோட்டான் கிரேடியன்ட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடும். நான் வச்சுக்கோங்க, ஏடிபி ஃபார்ம் ஆகணும்னா புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகணும், அந்த புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகணும். அப்போ எங்க புரோட்டான் கிரேடியன்ட் இப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா எதுக்கு இடையிலன்னு கேட்டா மேட்ரிக்ஸ்க்கும் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்க்கும் இடையில புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க புரோட்டான்ஸ் வந்து ஹையா இருக்கு, இங்க லோவா இருக்கு. அப்போ மாலிகுல்ஸ் ஹைல இருந்து லோக்கு போகணும். அதனால என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாம் இந்த இன்னர் மெம்பரேனை தாண்டி மேட்ரிக்ஸ்க்கு போகணும். அப்போ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மெம்பரேன் சேனல் வேணும். அந்த டிரான்ஸ்மெம்பரேன் சேனல் யாருன்னா ஏடிபி சிந்தேஸ்னுடைய 2 பார்ட். அதுல FO பார்ட் உள்ளுக்குள்ள இருக்கும் அண்ட் F1 பார்ட் கொஞ்சம் வெளியில இருக்கும், மேட்ரிக்ஸ் சைட்ல இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாம் பம்ப் ஆகி வெளியில போகும்போது இங்க இருக்கக்கூடிய புரோட்டான் பம்ப் இதை பம்ப் பண்ணி வெளியில பண்ணும்போது இங்க எனர்ஜி லிபரேட் ஆகும். அப்படி லிபரேட் ஆகிற எனர்ஜிய அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்த்து ஏடிபியா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இங்க கான்செப்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இது கான்செப்ட். புரியுதா? எத்தனை காம்ப்ளெக்ஸ், என்னென்ன நேம்ஸ் இருக்கு, எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்ல எதெல்லாம் இருக்கு, யாரு எந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறாங்க, யாரு மொபைல் எலிமெண்ட், எங்க புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது, எங்க அக்யூமுலேட் ஆகுது, இதெல்லாம் கான்செப்ட்ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முழுசா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்றத நான் லைன் பை லைன் ரீட் அவுட் பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஸ்டின் ஏரியா. So when electron passes from carrier to another via complex 1 to 4, the electron transport chain they are coupled to ATP synthase. கடைசியா ATP synthase க்கு போகுது for the production of ATP from ADP and ஒரு inorganic phosphate. So the number of ATP இது வந்து statement based question வரலாம். The number of ATP molecules synthesized depend on nature of the electron donor. அப்ப இங்க யார் எலக்ட்ரான் டோனர்னு கேட்டா 2 டோனர். ஒருத்தவங்க NADH. இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு NADH-உம் 3 ATP மாலிகுலா ப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு FADH-ம் 2 மாலிகுல் ஆஃப் ATP-ய ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதை நாங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். இது கொஸ்டினா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் aerobic process respiration takes place only in the presence of oxygen அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா இன்னொரு பாயிண்ட் பாருங்க, the role of oxygen is limited to the terminal stage of the process.
ஏன்னா இந்த இடத்துலதான் வந்து O2 வந்து நம்ம பாக்குறோம். அப்போ டெர்மினல் ஸ்டேஜ்ல அப்படின்றத மாத்தி இனிஷியல் ஸ்டேஜ்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல since it derives the whole process by removal of hydrogen, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரிமூவலும் கூடவே நடக்கும். ஓகேவா? ஹைட்ரஜன் ரிமூவலும் நடக்கும். பாத்தீங்கன்னா எல்லாம் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆக்சிஜன் ஆக்ட் as a final hydrogen acceptor. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சைட்டோக்ரோம் கடைசியில எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த இடத்துல சைட்டோக்ரோம் A3 அப்படின்னு சொல்லணும். சைட்டோக்ரோம் A3. அதுவே யாரு கலெக்டிவா யார் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டா ஆக்சிஜன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டார். ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜன் அக்செப்டார் ஆக்சிஜன். சோ இந்த இடத்துல போட்டோ பாஸ்பரலேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? அது லைட்னுடைய பிரசன்ஸ்ல குளோரோபிளாஸ்ட்ல நடக்குது. இது மைட்டோகாண்ட்ரியானுடைய மேட்ரிக்ஸ்ல நடக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன தேவைப்படும் அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட் அங்க தேவைப்படும். இங்கேயும் அதே தான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்றது எதனால நடக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் கடைசியா இந்த இடத்துல நடக்கிற ப்ராசஸ்க்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலேஷன். அப்போ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலேஷன் எங்க நடக்குது அப்படின்றத சொல்லணும். ஓகே, இப்போ இந்த புது புக்ல இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கும். 4 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து பாஸ் ஆகும். F1 பார்ட் இது பாத்தீங்கன்னா தெரியும். இங்க FO, இங்க F1, 2 ஹைட்ரஜன் வந்து இங்க தப்பா கொடுத்திருப்பாங்க. பட் ஆக்சுவலா 4 தான் நம்ம நோட் பண்ணோம். ஆஸ் பர் தி நியூ புக்ல 4 சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரைட். இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம். அந்த டாபிக்கை நான் இப்போ உடனே குயிக்கா சொல்லிடுறேன். இதுதான். சோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்களேன். ஒன்ஸ் பைருவேட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்த உடனே complete oxidation of pyruvate by stepwise removal of all hydrogen atoms leaving the 3 molecule of carbon dioxide. இவங்க ரெண்டு ப்ராசஸ் இந்த ரெண்டு லைன்லயே சொல்லிட்டாங்க. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனையும் கிரப் சைக்கிளையும். அடுத்து என்ன சொல்றாங்க? the passing on the one of the electrons removed as part of hydrogen atom to molecular O2. இது ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இங்க சொல்லிடுறாங்க சிம்பிளா. இந்த ரெண்டுத்தையுமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு வந்து இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாலையும், செகண்ட் ப்ராசஸ் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது அப்படின்னு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதுல இந்த இடத்துலதான் அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாருங்க. இந்த ப்ராசஸ் அந்த பைருவிக் ஆசிட் அசிட்டைலா மாறுறது டீகார்பாக்சிலேஷன், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னும், இந்த ப்ராசஸை கேட்டலைஸ் பண்றதுக்கு பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னும். இதுல யாரெல்லாம் கோஎன்சைமா யூஸ் ஆகுது அப்படின்னா, கோஏ NAD+ எல்லாம் கோஎன்சைம்ஸா இருக்கணும். அசிட்டைல் கோஏ கார்பன் டை ஆக்சைடு NADHH+ ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்றத டீடைலா கொடுத்திருப்பாங்க. இப்போ லாஸ்டா நம்ம ஆம்பிபோலிக் பாத்வே அண்ட் பேலன்ஸ் ஷீட் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட் பொறுத்தவரையும் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ATPs வந்து 38. இங்க ஸ்பிளிட் அப் எதுவும் புக்ல கொடுக்கல. நம்ம டைம் இருந்தா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஷார்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்றதால டோட்டல் நம்பர் ஆஃப் ATP வந்து 38. இப்போ நம்ம சொன்ன ஆர்டர்ல ப்ராசஸ் நடக்காது. ஒவ்வொன்றும் சைமல்டேனியஸா நடக்கும்ன்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இது லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஸோ 2024ல கொஸ்டின் கேட்ட இடம் இது. ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது குளுக்கோஸ் வந்து பார்ஷியலா ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னும், அண்ட் அதே நேரத்துல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல கம்ப்ளீட்டா டிகிரேட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ரிலீஸ் ஆகும்னு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன்ல நெட் கெயின் ஆஃப் ATPன்றது 2 தான். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ATP மாலிகுல் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 38ன்னு படிச்சிருப்போம். இங்க NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகி NAD+ மாறும். ஆனா அது எப்படி நடக்கும்னா ஃபெர்மெண்டேஷன்ல ஸ்லோவா நடக்கும். ஆனா இதே ப்ராசஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நடக்கும், ரொம்ப விகரஸா நடக்கும்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஆம்பிபோலிக் பாத்வே. இதுல என்னன்னா, ஆம்பிபோலிக் அப்படின்றது மீனிங் என்னன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பில்டிங் பிளாக்ஸும் நடக்கும், அதே மாதிரி பிரேக் டவுனும் நடக்கும்ன்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. வேரியஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட், கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகி கடைசியில் அசிட்டைல் கோயாவா மாறும். ஃபேட்டும் அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் DHAPA மாறி கடைசியில அசிட்டைல் கோயாவா மாறும். புரோட்டீனும் பிரேக் டவுன் ஆகி அசிட்டைல கோ. இப்ப இந்த இடத்துல இது கேட்டலைட்டிக் ப்ராசஸ், உடையிறதுன்றது. இப்போ தேவைப்பட்டா ஃபேட்ஸ் தேவைன்னு சொன்னா அசிட்டைல் கோயை மறுபடியும் DHAP ஃபேட்டி ஆசிட் கிளிசரால மாறி ஃபேட்டா மாறும். வைஸ் வெர்சா இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும். அப்போ இது பில்டிங் பிளாக்கும் நடக்கும். அப்போ பிரேக் டவுனும் ஆகும், பில்டிங் பிளாக்கும் ஆகுன்றதால தான்
இத என்ன சொல்லிருப்பாங்கன்னா amphibolix pathwayன்னு சொல்லிருப்பாங்க. பட் there are some sentences you can expect a statement based question. அது எது எங்கெங்க இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணீங்கன்னா கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, பட் இது கெட்டபாலிக் அனபாலிக் ரெண்டுமே நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதனாலதான் இதுக்கு amphibolix pathwayன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் பத்தி பார்த்து முடிச்சிடலாம். ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எவால்வ் பை, இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்சியூம். இது வந்து ஒவ்வொரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டுக்கும் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கார்போஹைட்ரேட்டா இருந்தா RQ வந்து 1 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அப்படின்றது எவால்வ் ஆகி கன்சியூம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபேட்டி ஆசிடுக்கு ட்ரைபால் மித்தின் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் இதுல இருந்து மட்டுமே PYQ ஒரு 2 PYQ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரைபால் மித்தின் வந்து கேட்டுட்டாங்க. இதனுடைய ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் அப்படின்றது 0.7. அதே மாதிரி புரோட்டீன் வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா இருந்தா 0.9. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பியூர் புரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்றது never be used as a respiratory substrate. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதோட இந்த லெசனை நம்ம முடிக்கிறோம். ஐ ஹோப் இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வேற எந்த லெசன் உங்களுக்கு இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.